ஓம் விக்னேஸ்வரியா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க. ஐப்பசி மாதம் நல்லா இருக்குது. தீபாவளி பின்னாடி மிகச் சிறப்பாக இருக்குது. தெய்வம் திறந்த பரிசு, கடவுள் திறந்த பரிசு நல்ல யோகத்தை கொடுக்குது. நல்லா இருக்குதுங்க. ராசிக்கு தர்ம கர்ம லாபஸ்தானங்கள் வலுப்பெறுது. மிகச் சிறப்பாக இருக்குது. ராசிக்கு குரு பார்வை இருக்குது. ஜெயிக்கிற குதிரை மகர ராசி. இனிமேல் ஜெயிக்கிற குதிரை தான். மகர ராசியை நம்பி இனிமேல் பணம் கட்டலாம், பந்தயம் கட்டலாம். மகர ராசி நம்பர் 1. வேகம் அடைஞ்சுன்னா நிற்காது. சரியா? மகர ராசிக்கு இன்னைக்கு வேகமாக இருக்குது, விவேகமாக இருக்குது, எல்லாமே சிறப்பாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. கிரகமாளிகை யோகம் நல்லா இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசி வரைக்கும் 7, 8, 9, 10, 11, 12ஆம் இடம் வரைக்கும் கிரகங்கள் 7 கிரகங்கள் அணிவகுத்து நிற்குது. அடுத்தடுத்து வரிசையாக நிற்குது. சந்திரன் அடுத்து வருகின்ற நாட்களில் ராசிக்கு 7 குடையவன் 26/10/2025 31/10/2025 வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஸோ சந்திரனை சேர்த்து 7 கிரகங்கள் ராசியிலிருந்து ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசி வரைக்கும் இருக்குது. அதாவது ரிவர்ஸில் இருக்குது. 7, 8, 9, 10, 11, 12 இந்த அமைப்பில் இருக்குது. நல்ல அமைப்பு. இது கிரகமலை யோகம் அப்படிமோ. புது கிரகமலை யோகம்னா கிரகங்கள் தனித்தனியாக நிற்கும். இப்போ எல்லா கிரகங்களும் தனித்தனியாக நிற்கி. எக்ஸ்பெக்ட் புதனை தவிர மற்ற எல்லா கிரகமும் தனித்தனியாக நிற்கி. புதனும் சூரியனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல புதாயத்திய யோகத்தில் இருக்கிறாங்க. இது நல்ல அமைப்பு தான். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறாங்க. மற்ற கிரகங்களும் தனித்தனியாக தான் இருக்குது. சரியா? ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல குரு பகவான், 8ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல புதன் சூரியன், 11ஆம் இடத்துல செவ்வாய் 25ஆம் தேதி அவர் பயிற்சி ஆயிடுவார். 25ஆம் தேதி தான் அந்த வீடியோ உங்களுக்கு வரும். 25ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆயிடுவார். ஆட்சி பெறுவார். அருமையாக இருக்கும். சந்திரன் இன்றைய பொழுது அவரும் 11ஆம் இடத்துல தான் இருக்கிறார். சரியா? விருச்சிகத்தில் தான் இருக்கிறார். குருமங்கள யோகம் ராசிக்கு 7 குடையவன் 4, 11 குடையவன் குருமங்கள யோகத்திற்கு நல்ல அமைப்பு. குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும். சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குது. இந்த கிரகமலை யோகம் அனைத்து விதமான யோகத்தையும் கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி ஜெயிக்கிற குதிரை மகர குதிரை தான். சரியா? அந்த ரேஸில் ஜெயிக்கிற குதிரை மகரம் தான். நல்லா பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக இருக்குது. சரியா? நீ நல்ல ஆசைவாதத்தை காட்டுற, நல்லா தான் சொல்கிற, எங்களுக்கு நடக்க மாட்டேங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு சில பரிகாரம் சொல்கிறேன், வழிபாடு சொல்கிறேன், அதையே செய்யுங்க. இப்போ கிரக நிலைகளில் சூரியன் நீசபங்கம் அடைஞ்சிருக்கிறாரு. சரியா? நேரடியாக அவர் நீசம் அடைஞ்சு நீசபங்கம் அடைகிறாரு. வீடு கொடுத்த சுக்கிரன் 3ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா நேரடியாக நீசபங்கம் அடைவார். இப்போ மறைமுகமாக நீசபங்கம் அடைஞ்சிருக்கிறாரு. 8 கூடியன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். தூரதேச தொழில்கள் இருக்கிற இடத்த விட நாடு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநில வியாபாரம் தொழில் நல்லபடியாக இருக்கும். குரு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். சூரியன் அரசு கிரகம், அவர் 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் ரீதியாக அரசாங்கத்தில் நீங்கள் எதுவும் கடன் வாங்கியிருந்தீங்க, லோன் வாங்குறீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகம் நல்லா இருக்குது. சூரிய நாராயண யோகம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடம் வலுக்குது. கர்மஸ்தானம் வலுக்குது. சிவனும் ஹரியும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம். ஒரு உபேசான ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் தனியாக இருந்து சோலோ பர்ஃபார்மன்ஸில் பலன் கொடுக்குறாரு. குருவுடைய பார்வை வாங்கி பலன் கொடுக்குறாரு. குரு பார்வை, குருமங்கள யோகம். குருமங்கள யோகங்கிறது நல்ல யோகங்க. குருமங்கள யோகம் ராசிக்கு 4, 11 குடையவன் குரு பார்வைக்கு வராரு. ஆட்சி பெற்ற வீட்டில் வரதுனால சுகஸ்தானம் வழிபடுறது. நல்லா இருப்பீங்க. ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் வெல் டன், ஐ ஆம் வெரி ஃபைன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல பலன்களை செவ்வாய் கொடுப்பாரு. சகோதரன் வழியில் நல்லா இருக்கும். சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சகோதரர்களால் ஒரு சிறப்பு இருக்கும். சகோதரர்கள் கூட சேர்ந்து எங்கேனாச்சும் திருமண வைபவத்தில் கலந்துக்கிறீங்க அடுத்த வரையும் நாட்களில். நாள்பட்ட ரொம்ப நாளாச்சு, உடன் பிறந்த தங்கை அண்ணன் இவங்களெல்லாம் பார்த்து நாளாச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த ஐப்பசி மாதத்தில் எங்கேனாச்சும் திருமண நிகழ்த்தில் கலந்துக்கிறவங்க பங்காளியில் பார்ப்பீங்க, உறவுகளை பார்ப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா மங்களகாரகன் குரு பார்வையில் இருக்கனால குடும்பத்தில் மங்களமான நிகழ்ச்சிகள் நடக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். செவ்வாய் பூமிகாரகன், இடம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லா இருக்கும். இடம், மனை, வீடு நல்லபடியாக இருக்கும். அதுபோல் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, சிவில் இன்ஜினியர், கட்டட வேலையில் இருக்கிறவங்க, அதுபோல் தொழில்நுட்பம் படித்தவர்கள், நில ஆர்ஜிதம் பண்ணுறவங்க, சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. யூனிஃபார்ம் சர்வீஸும் நல்லாயிருக்கும். செவ்வாய், சூரியன், குரு இவங்க 3 பேரும் மெடிக்கலுக்கு வருவாங்க. இப்போ 3 பேருமே நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சூரியன் 10ஆம் இடம், குரு ராசியை பார்க்குறாரு. செவ்வாய் 11ஆம் இடம். மருத்துவத்துறை நல்லாயிருக்கும். மகர ராசியில் மருத்துவத்துறை, அது எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, எம்டியாக இருந்தாலும் சரி, என்ன சொல்லுவாங்க, அதில் நிறைய உட்பிரிவு இருக்குது. சரியா? மருத்துவத்துறையில் நிறைய இருக்குது. இளங்கலை, முதிர்கலை, அப்புறம் ஃபார்மசி, மெடிக்கல் சயின்ஸ், டிஃபார்ம், பிஃபார்ம், எந்த ஃபார்ம் படித்தாலும் சரி, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு மேலே அவங்க ஜாதகத்தை தான் பார்க்க முடியும். அதாவது ராசி பலன்கள் ஒரு வெளி வட்டாரத்துக்கு தான் கரெக்டாக வரும். உள்ளே போய் பார்க்கணுமோ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில்
ஒரு மகர ராசியில் ஒருத்தருக்கு 30 வயசு ஆகுது. அவர் இப்போ எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கிறாரு. படித்து முடிச்சு ஒரு கவர்மெண்ட்டில் டாக்டராக இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் சூரியன், செவ்வாய், குரு நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அவருக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல பேர் பர்ஃபார்ம் பண்ணுவார், நல்லபடியாக இருக்கும். சரியா? அவர் ஜாதகத்தை வாங்கி பார்க்கணும். அவர் நல்ல லக்கணத்தில் பிறந்திருக்கணும். சரியா? கடக லக்கணத்தில் பிறந்திருக்கணும். சூப்பராக இருக்கும். கடக லக்கணம், மகர ராசி அருமையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவருக்கு நல்லாயிருக்கும். ஸோ லக்கண ரீதியாக பலன்கள் பிரிக்கப்படும். ரைட் நேர்களே, நம்ம வெளியே வர வேண்டாம், உள்ளே போயிடுவோம். செவ்வாய் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஸோ மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, தனித்து தான் இருக்கிறாரு. அதனால் வீர கணபதி வழிபாடு சிறப்பாக பண்ணுங்கள். வீர கணபதி படம் வாங்குறவங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க, நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். கேது 8ஆம் இடத்துல சுப தொடர்பு இல்லாமல் இருக்கிறாரு. அதனால் அலைச்சல் இருக்கும், திருச்சல் இருக்கும், கொஞ்சம் தூக்கம் வராது, தூக்கம் கட்டு போகும். நைட்டில் படுத்திங்கன்னா தூக்கம் வராது, ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? சில பேருக்கு உடல் உபாதைகள்லாம் இருக்கும். கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. 50 வயது தாண்டியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேது வந்து கொஞ்சம் நல்ல நிலைமையில் இல்லை. சரியா? கேது வந்து நல்ல நிலைமையில் இல்லை. கேதுக்கு வீடு கொடுத்தவனும் நீசம் அடைஞ்சு இருக்கிறாரு. கேதுக்கு வீடு கொடுத்தவன் ஐப்பசி 20ஆம் தேதி வரைக்கும். ஸோ ஐப்பசி 20, இன்றைக்கி வந்து ஐப்பசி 7. இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தூரதேச அமைப்புகள் தொழில் நல்லாயிருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்நிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்நிய மொழி, அந்நிய மதத்தினர், இவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இப்போ நீங்கள் ஒரு மதத்தில் இருக்கிறீங்கன்னா மற்ற மதத்துக்காரங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அந்நிய மதம், அந்நிய தேசம் இதில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எனக்கு ஏது அந்நிய மதத்தை குறிப்பார். அது எந்த மதம்னு சொல்லலாம், பட் அது ஓப்பன் வெளியில் சொல்லக்கூடாது. பொது வெளியில் சொல்லிட்டோம்னா அதில் சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால் அதை வந்து சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவேன், சாதகமாக இருக்கிற நேரத்தில் சொல்லலாம். பிரச்சனை வர நேரத்தில் எதையுமே பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ அந்நிய மதத்தில் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, வேறு மதத்துக்காரங்கிட்ட கவனமாக போங்க. அரசாங்க விஷயத்துலலாம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வீடு கொடுத்தவன் வந்து கேதுக்கு வீடு கொடுத்தவன் வந்து ஐப்பசி 20 வரைக்கும் சுயல்பில் இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? உடல் உபாதைகள்லாம் இருக்க தான் செய்யும், கவனமாக பார்த்துக்கோங்க. கவனமாக இருக்கணும், சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எல்லாம் நல்லா இருக்காது எல்லா நேரமும். சில நேரங்களில் 100க்கு ஒரு 60% மேலே இருந்தாலே நான் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன், எபோ ஆவரேஜ்னு சொல்லிடுவேன். 75% மேலே இருக்குன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். 80% மேலே இருக்குன்னா அமோகமாக இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ வந்து 100க்கு ஒரு 75% நல்லா இருக்குது. கேது சரியில்லை. அதே மாதிரி சுக்கிரன் வந்து நவம்பர் 3ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாயிருவார். இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இருந்தாலுமே வந்து அவர் வந்து கொஞ்சம் நீச பங்கத்தில் தான் இருக்கிறாரு. நீசமாகி பங்கம் அடைஞ்சிருக்கிறாரு, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. நவம்பர் 3ஆம் தேதிக்கு மேலே சூப்பராகிடுவார். சரியா? அதனால் சுக்கிரன் வந்து 5, 10 கூடியவன். அதனால் பிள்ளைகள் விஷயத்துலையும் சரி, பூர்வ புண்ணிய விஷயத்துலையும் சரி, தாப்பன் வழியிலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குலதெய்வத்தை டெய்லி நினச்சிக்கோங்க. குலதெய்வத்தை நேரம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா நேர்களே? ஏன்னா அடுத்து ராசிக்கு 5 கூடியவன் வந்து குருக்கு கேந்திரமாக வராரு, ஆட்சி பெற போகிறாரு, நேரடியாக வராரு அவர். சரியா? சுக்கிரன், புதன், சூரியன் நல்ல அமைப்பில் வராங்க. இதில் சூரியன் சுபத்துவம் ஆவார். சரி, அடுத்த வருகிற நாட்களுக்கு சுபத்துவம் ஆவார். சுக்கிரனும் ஆட்சி பெறுவார், குருக்கு கேந்திரம் வருவார், அடுத்து குரு பார்வைக்கு வருவார். அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறவங்க இந்த காலகட்டத்தில் போகலாம். நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து அடுத்து வருகின்ற ஒரு 1.5 மாதத்துக்கு போகலாம். அது அதையும் சொல்கிறேன் நான். ஏன்னா சுக்கிரன் வந்து குரு பார்வைக்கு வருவார். சரியா நேர்களே? சுக்கிரன் வந்து ஒரு 24, 25 நாளுக்குள்ளே நிலைப்பாடு மாறுவார். அவர் நவம்பர் 3ஆம் தேதி ராசி 10ஆம் இடத்துக்கு வருவார். 10, 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான். அவர் 11ஆம் இடத்துல எவ்வளோ நாள் சார் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 11ஆம் இடத்துல வந்து அவர் இந்த ரொம்ப நாள் இருக்கிறார். சரியா? அவர் கிட்டத்தட்ட வந்து அதையும் சொல்லிடுறேனே, டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறார். டிசம்பர் 21 வரைக்கும் இருக்கிறார். டிசம்பர் 21 வரைக்கும் இருக்கிறாரு. அப்போ நம்ம கணக்கு எப்படின்னா, நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21 வரைக்கும் குலதெய்வத்தினர்கள் பரிபூர்ணமாக இருக்கும். சரியா? குலதெய்வம் அது உங்கள் ராசிக்கு தான் சொல்கிறேன், உங்கள் லக்கண ரீதியாக மாறுபடும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாமி இருக்கும். இருந்தாலும் ராசிக்கு 5 கூடையவன் நல்ல நிலைமையில் இருக்கனால கோயிலுக்கு நீங்கள் போகலாம். சரியா? ராசியின் அடிப்படையில் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா என்னென்ன காரியம் சார் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் நல்லாயிருக்கும், மனம் நல்லாயிருக்கும், உடல் நல்லாயிருக்கும். நீங்கள் சந்திக்கிற நபர்களால் சில சகாயங்கள் கிடைக்கும், சில சலுகைகள் கிடைக்கும். சரியா? இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும். தனிப்பட்ட குடும்பத்துக்கு நடக்கிறது, தனிப்பட்ட ஒரு நபருக்கு நடக்கிறதுனா ஜாதகத்தை பார்க்கணும். சரியா நேர்களே? நல்ல வித்தியாசம் வச்சுக்கோங்க. கோச்சார பலன்கள், ராசி பலன்கள் இந்த வீடியோவில் கேட்டாலும் சரி, யூடியூப்பில் கேட்டாலும் சரி, டிவியில் கேட்டாலும் சரி, பேப்பரில் படித்தாலும் சரி, எதில் கேட்டாலுமே சந்திரனுக்கு தான் சொல்கிறாங்க. சந்திரன் என்ற மகர ராசிக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மேக்சிமம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் தான்.
கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதான், வேதியியல் உறவு முறைகளுக்கு தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் வழியா. தனிப்பட்ட மகர ராசியில் திருவோணத்தில் பிறந்தவர், அவர் பேர் நடராஜன். நடராஜன் குடும்பம் எப்படி இருக்கும், மனைவி வழியில் எப்படி இருக்கும், பிள்ளைகள் எப்படி இருக்கும், அவருக்கு தொழில் இனிமேல் எப்படி இருக்கும், தொழிலில் ப்ரொமோஷன் கிடைக்குமா, அவர் தேக அரைக்க எப்படி இருக்கும் அப்படின்னு தனிப்பட்ட ஒரு எக்ஸ்ஒய்க்கு சொல்கிறது வந்து ஜாதக ரீதியாக தசா புத்தியை சொல்லணும். லக்கண ரீதியாக அவர் மகர ராசி, திருவோண நட்சத்திரம், மேச லக்கணம், அவருக்கு வந்து குரு திசை நடக்குது, குரு லக்கண ரீதியாக எங்கே இருக்கிறாரு, என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரு, எந்த தொடர்பில் இருக்கிறாரு, இப்போ என்ன புத்தி நடக்குது, புத்திநாதன் எப்படி இருக்கிறார், இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் வந்து எப்படின்னா தனிப்பட்ட முறையில் சொல்கிறது. ஆனால் அந்த தசாநாதனும் புத்திநாதனும் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ கோச்சாரத்தில் ஒருத்தருக்கு வந்து குரு திசை சுக்கிர புத்தி நடக்கு. பொதுவாக குரு திசை சுக்கிர புத்தி நடந்தாலே கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் வரும், சில லக்கணங்களுக்கு வரும். ஏன்னா குருவுக்கும் புதனுக்கும் சில நேரம் ஒத்து போகாது. ஆனால் சில லக்கணங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ நல்லாயிருக்கும். நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்து குரு திசை சுக்கிர புத்தி நல்லாயிருக்கும். குருவுக்கு சுக்கிரன் கேந்திரமாக ஆட்சிப்பட்டு இருக்கிறதுனால மகர ராசியில் குரு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் இப்படி தாங்க பலன்கள் போகும். தனிமனித ஜாதகத்துக்கும் கோச்சார பலன்களுக்கும் சிறிய வித்தியாசம் இருக்கும். ஆனால் கோச்சார பலன்கள் வந்து பொதுவாக சொல்கிறது. ரைட்டு சார், நம்ம குதிரை ஜெயிக்கிற குதிரைன்னு சொன்னீங்க, அதுக்கு வாங்க, அதை விட்டுட்டு அப்படியே வேற எங்கேயும் போயிட்டீங்களா அப்படி நினைப்பீங்க. வேற எங்கேயும் போல, உங்களை சுற்றி தான் வந்துட்டு இருக்கிறேன். அதாவது ஒரு மனிதனுக்கு பலன் சொல்லணும்னா 3 விதமாக பலன் சொல்லலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு சொல்லலாம், கோச்சார பலன்களை வச்சு சொல்லலாம், தசாபுத்தி வச்சு சொல்லலாம். சரியா? இது 3ஐயும் சேர்த்து சொல்கிறது தான் ஒரு சரியான பலன்கள். விதி மதி கதி. சரி, இப்போ வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்தோம்னா சுக்கிரனை வச்சு சொன்னேன், குலதெய்வம் சொன்னேன், குலசாமி டைப் பண்ணுங்க. சரியா? இந்நேரம் வந்து உங்கள் குலசாமி டைப் பண்ணுங்கள். உங்கள் குலசாமி கற்பனசாமி, முனீஸ்வரன், இல்லைனா காத்தவராயன், காளீஸ்வரி, துர்க்கை அம்மன், முப்படாதி அம்மன், இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலசாமி இருக்கும். அந்த குலசாமியை டைப் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். குலசாமி கோயிலுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் வேத ஜோதிடத்தில் சில நேரத்தில் தான் இந்த அமைப்பு வரும். அதுபோல் குரு ராசியை பார்க்குறாரு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும். சரி, அதனால் டிசம்பர் 5க்குள்ளே நீங்கள் போகலாம். நவம்பர் 3லேருந்து டிசம்பர் 5க்குள்ளே அந்த ஒரு மாத காலத்துக்கு போய்ட்டு வந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். குருவும் ராசியை பார்க்குறாரு. குரு ராசி லக்கணத்துக்கு சம்மந்தப்பட்டு இருந்தாருன்னா அவங்க குலசாமி கோயிலுக்கு அடுத்த வரை போயிட்டே இருப்பாங்க. குலசாமியை பற்றி டெய்லி பேசுவாங்க. குலசாமியோட வரல உங்களுக்கு இருக்கும். சரி நேர்களே, குலசாமி வரல உங்களுக்கு கிடைக்கட்டும், பரிபூர்ணமாக கிடைக்கட்டும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் இஷ்ட தெய்வத்தின் அருளும் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் 9 கூட வந்து 10ஆம் இடத்துல பரிவர்த்தனை நோக்கத்தில் இருக்கனால இஷ்ட தெய்வம். நீங்கள் ஒரு இஷ்ட தெய்வம், ஒரு குலதெய்வத்துக்கு போனாலும், ஒரு சாமியை கும்பிட போனாலும் இஷ்ட தெய்வத்தோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ஸோ காவல் தெய்வத்தோட அருள் இல்லை. அதனால் அக்கம் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயில் உலகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. சரியா? வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது, வீட்டு பக்கத்தில் ஒரு துர்க்கையம்மன் கோயில் இருக்குது, வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுக்கு மட்டும் போங்க. உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க கோயில் காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். இந்நேரம் காவல் தெய்வ வழிபாடு மிகச்சிறப்பை தரும். இருப்பினும் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். சரி சார், பழங்கள் எப்படி சார் இருக்குது? பொருள் சேர்ப்பதில் ஆர்வம் இருக்கும். எதனாச்சும் பொருளை வாங்கி போடணும்னு நினைப்பீங்க. வீட்டுக்கோ சரி, இல்லைனா நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, பொருளை வாங்கி போடுவீங்க. அந்த பொருள் வாங்கி போடுறது வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வீட்டுக்கு வாங்கி போகிற பொருள் அப்படியே தான் இருக்கும். நம்ம உபயோகத்துக்கு தான் பயன்படும், நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதை வச்சு. ஆனால் தொழில் வியாபாரத்துக்கு பொருளை வாங்கி போட்டிங்கன்னா நல்லபடியாக போகும், நல்ல லாபத்தோடு போகும். நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கி போட்டிங்கன்னா 130 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும். சரியா? இப்படி தான் நல்ல லாபம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் வலுப்புறது, 9, 10, 11 தர்ம கர்ம லாபஸ்தானம் வலுப்புறதுனால வியாபாரம் தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸாக இருக்குது. அதுபோல் சொத்து பத்து காலங்கள் சேர்த்து வைப்பீங்க. எல்லா துறையிலுமே ஒரு ட்ரெயினாக இருப்பீங்க. பயிற்சி எல்லாத்துலேயும் ஒரு பயிற்சியாக இருப்பீங்க. ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஆரம்ப கட்டத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு அல்வா மாதிரி இருக்கும். ஒரு கண்ணா லட்டு தின சாப்பிட ஆசையான்னு சொன்ன மாதிரி நல்லா இருப்பீங்க. ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு 40 வயசு கீழே தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அனுபவசாலி எப்படின்னாச்சும் அடிச்சு போயிடுவாங்க. ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களும் இந்த காலத்தில் நல்லா இருக்கும். நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. அனுபவம் தான் ஆசான். நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு தேரும். நல்லா இருக்கும். யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. எந்த சூழ்ச்சியிலும் உங்களால் மாட்டிக்க முடியாது. உங்களை யாரும் டைவர்ட் பண்ணி போக முடியாது. யாரும் உங்களை ஏமாத்துற மாதிரி இருந்தால் முன்னாடி தெரிஞ்சு போயிடும். சரியா? அதனால் யாரும் ஏமாற முடியாது, நீங்களே ஏமாற மாட்டீங்க. சரியா நேர்களே? நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது, நிலவரம் அனுபவிங்க. சரியா? தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களாம் அடுத்த லெவலுக்கு போங்க. கடையை விரிவுபடுத்துங்க, வியாபாரத்தை விரிவுபடுத்துங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் சரி, ஆதாயம் நல்லாயிருக்கும். எதிரிகளெல்லாம் தவசம் பண்ணிடுவீங்க. உங்களை எதிர்ப்பாளர்கள், போட்டியாளர்கள், உங்களுக்கு ஆகாதவங்களெல்லாம் அடித்து தவசம் பண்ணிடுவீங்க. குதிரை நல்லா ஓடும். அதை தான் சொன்னேன். உங்கள் குதிரைக்கு வந்து இப்போ வந்து அந்த பவர் கூடிருச்சு, ஜெட் பவர் கூடிருச்சு, நல்ல ஹார்ஸ் பவர் கூடிருச்சுனால குதிரை நல்ல ஜம்முன்னு ஓடும். பந்தயம் கட்டுங்க, நல்லாயிருக்கும். அதுக்காக ரேஸில் போய் பந்தயம் கட்டிடாதீங்க. நான் ரேஸ் குதிரையை சொல்லலை, உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உள்ள குதிரையை சொல்கிறேன் நான். சரியா? ரேஸ் குதிரைங்கிறது வேறு, அது லக்கு. அது வந்து 2, 5, 9, 11 வலுப்புறணும். மகா தன யோகம் இருக்கணும். ரேஸில் பணம் அடிக்கணும், லாட்டரியில் பணம் அடிக்கணும்னா அதுக்கு வந்து ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். இப்போ 2ஆம் இடம் சிக்கலாக இருக்குது. ராகு இருக்கிறாரு, சுப தொடர்பு இல்லை. அதனால் பல்காலாம் பணம் கிடைக்காது.
சரியா? நான் ஜெயிக்கிற குதிரைன்னு சொன்னோடனே சில பேருக்கு குறுக்கில் புத்தி போகும். என்ன புத்தி போகும்னா, இவர் பந்தயத்தை சொல்கிறார் போல, ரேஸில் பணத்தை கட்டலாமான்னு போயிடாதீங்க. அந்த குதிரையை சொல்லலை, உங்கள் வாழ்க்கை குதிரை. சரியா? வெற்றி குதிரை. வெற்றிங்கிறது வந்து ரேஸில் பணம் கட்டினா தான் வெற்றி கிடையாது. ஒரு தனி மனிதனுக்கு வந்து சாதாரண வெற்றி இருக்குது. ஒரு பெட்டி கடை வச்சுருக்கவனுக்கு நல்ல வியாபாரம் போச்சுன்னா அது ஒரு வெற்றி தான். பாதசாரிக்கு நல்ல அன்றைக்கி நல்ல ஒரு பொருளெல்லாம் போட்ட பொருளெல்லாம் விற்றுருச்சுன்னா அன்றைக்கி வெற்றி தான். ஒரு ஆட்டோ டிரைவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு நல்ல கலெக்ஷன் ஆச்சுன்னா அது அவருக்கு வெற்றி தான். சரியா? ஒரு ஆட்டோ ஷேர் ஆட்டோ வைக்கிறாரு. ஷேர் ஆட்டோ வந்து ஒரு நாளைக்கு 2000 நல்லா போச்சு, 2000 ரூபா கிடைக்குங்க ஒரு நாளைக்கு. நல்ல வருமானம் தான் அவருக்கு. சரியா? அவருக்கு வந்து அன்றைக்கி வந்து எப்படியும் ஒரு 1000 ரூபாய் கிட்ட நிற்கும். ஒரு ஆட்டோ டிரைவர், ஷேர் ஆட்டோ டிரைவருக்கு 1000 ரூபா நின்றுச்சுன்னா நல்ல வருமானம்னு அர்த்தம். சரியா நேர்களே? இப்படி தான் பலன்கள் போகும். அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், ஜெயிக்கிற குதிரையை சொல்கிறேன். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து 4 கால் பிராணி வச்சுருக்கணும் நல்லாயிருக்கும். கால்நடை, ஆடு, மாடு இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் வளர்ப்பு பிராணி வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். நாய் சிலர் வளர்த்து விற்பாங்க, அவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வளர்ப்பு பிராணி நிறையா இருக்குது. வாக்கு பலிதம் இருக்கும். நல்லா எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டி யோசனை பண்ணுவீங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. நல்ல வம்பு வழக்கு விவகாரம் இருந்துச்சுன்னா அதில் வெற்றி பெறுவீர்கள். எதுவும் சொத்து பத்து இருந்துச்சு, கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக சிவில் கேஸ், நிலம், மனை, வீடு இது மாதிரி சம்மந்தப்பட்ட கேஸ் நடந்துச்சுன்னா வெற்றி கிடைக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட், ராணுவம், மிலிட்ரி, நேவி நல்லாயிருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ கிரகமலை யோகம் வந்து அப்படியே நிற்குது. அதில் குறிப்பாக 26ஆம் தேதியிலிருந்து 26/10/2025 31/10/2025 வரைக்கும் சந்திரன் வந்து நல்ல நிலைமையில் வராரு. அவர் வந்து ஒளிச்சந்திரனாக வராரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? சுக்கிரனுக்கு கேந்திரமாக வருவார். அடுத்து வந்து குருக்கு பார்வைக்கு வராரு. குருக்கு பார்வைன்னு என்ன அர்த்தம்? குருக்கு கேந்திரமாக வருவார். ஸோ சந்திரன் வந்து ஒரே நேரத்தில் சுக்கிரனுக்கு கேந்திரமாக வருவார், குருக்கு கேந்திரமாக வருவார். 26/10/2025 31/10/2025 வரை கிரகமலை யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும். 26, 27, 28, 29, 30, 31 6 நாட்கள் அம்சமான நாட்கள். சரி, 6 நாட்களும் அற்புதங்கள் நடக்க போகுது. அடுத்து வருகின்ற 6 நாட்கள் அற்புதமாக இருக்க போது. கிரகமலை யோகம் நடக்கிறது. உங்கள் குதிரை ஜெயிக்க போகுது. அருமையாக இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 28ஆம் தேதி ஒரு பூஜை பண்ணிடுங்க. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 28 அல்லது 30 2 நாட்கள். 28ஆம் தேதி பூராட நட்சத்திரம், 30ஆம் தேதி திருவோண நட்சத்திரம். 2 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நாள் இன்றைக்கி காலையில் பூஜை பண்ணிடுங்க. சரியா? அதை மறுபடியும் சொல்லிவிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். பலன்களையும் சொல்கிறேன். யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். 28ஆம் தேதி காலையில் 8 to 9. சரியா நேர்களே? அன்றைக்கி வந்து பூராட நட்சத்திரம். அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை பிருகுமங்கல யோகம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். சில விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துவேன், அதனோட கடமை. விடுபட்டு போனவர்கள் இதை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அன்றைக்கி வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. காலையில் 8 to 9. சரியா? யார் சார் பூஜை பண்ணணும்? முருகப்பெருமான் படத்தை வச்சு பூஜை பண்ணலாம். சஷ்டி முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா சஷ்டி 27ஆம் தேதி தான். சஷ்டிக்கு மறுநாள் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் தான். முருகன் படம் மகர வேல்னு ஒரு வேல் இருக்குது. அந்த வேல் படம் வேணுங்கிற என்கிட்ட வாங்கிக்கோங்க. அதை ஏற்கனவே நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். சரியா நேர்களே? மகர வேல், அந்த மகர வேலை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதுபோல் மகர ராசிக்கு வந்து நான் படம் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் மகர ராசிக்கு வந்து திருப்பரங்குன்றம் முருகன் சொல்லியிருக்கிறேன். சரியா? நான் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மகர ராசிக்குன்னு படம் நான் சொல்லியிருக்கிறேன். மகர ராசிக்கு முருகன் திருப்பரங்குன்றம் முருகன் தான் நினைக்கிறேன். சரி, எல்லோரும் வீட்டில் இருக்கிற முருகனை வச்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா சில படத்துக்கு நம்ம தேட வேணால் வீட்டில் என்ன முருகன் படம் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. மகர வேல் வந்து என்கிட்ட இருக்குது. அதை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். 8807457629. அது பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க. சரி, மகர வேல் இருந்தாலே போதும். முருகனுடைய அம்சம் தான். முருகனுடைய வேல் இருந்தாலே போதும். முருகனை கும்பிட்டமா தான். ஸோ மகர வேல், லக்ஷ்மி படம். சரியா? லக்ஷ்மி படம். அதுக்கடுத்து வந்து விநாயகர் படம், வீர கணபதி படம். இது 3ஐயும் வாங்கி வச்சுக்கோங்க. லக்ஷ்மி எந்த லட்சுமினாச்சும் வச்சுக்கலாம். சரியா? லக்ஷ்மி வந்து உங்களுக்கு வந்து லக்ஷ்மின்னு எடுத்துட்டோம்னா மகர ராசிக்கு வந்து 5, 10 தான் வருது. பஞ்சமஸ்தானமும் கர்மஸ்தானம் தான் வருது. சரியா? அதனால் நீங்கள் வந்து கர்மம்னு என்ன? காரியம்தான். காரியத்தை செய்கிறவர் யார்? காரியம்னாலே வந்து உழைக்கிறது தான். உழைப்புக்குள்ளவள் யார்? வீரலட்சுமி வச்சுக்கலாம். வீரலட்சுமி படத்தை கூட நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஏன்னா சில ராசிக்கு அந்த சுக்கிரனை தான் எடுத்து பார்க்கணும். சுக்கிரன் 5, 10 கூடையவன். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். ஸோ அதிர்ஷ்டம் ப்ளஸ் காரியம். வீரலட்சுமி வச்சுக்கலாம். இல்லைனா தைரியலட்சுமி வச்சுக்கலாம். தைரியலட்சுமி இருக்கிற இடத்துல எல்லா லட்சுமியும் வருவா. அது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தைரியம் இருக்கணும். தைரியம் இருந்தால் தான் அனைத்து வசப்படும். தைரியம் இல்லாத இடத்துல எது இருந்தாலுமே சரிப்படாது. தைரியம், துணிவே துணை அப்படின்னு இருக்காங்க. அதை தான் துணைன்னு சொல்லியிருக்காங்க. துணிவு தான் துணை. துணிவு தான் நம்ம கூடயே வருது. தைரியம் தான் நம்ம கூடயே வரும். அதனால் தனி ஒரு மனிதனுக்கு தைரியம் வேணும்னா தைரியலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். தைரியலட்சுமி அவர் ஆயுதத்தோடு இருப்பாள். வீரலட்சுமி ஆயுதத்தோடு இருப்பாள். சூலாயுதம் கத்தியோடு இருப்பாள். அந்த அன்னை மகாலட்சுமி அவள் படத்தை வச்சுக்கலாம். மகர வேல் படத்தை வச்சுக்கலாம். வீர கணபதி எல்லாமே வீரமாக தாங்க வருது. வேல்னா வீரம்தான். வீரலட்சுமினாலே வீரம்தான். வீர கணபதினாலே வீரம்தான். ஸோ வீரம், வெற்றி.
சரியா? வீரவேல் வெற்றிவேல் சொன்ன மாதிரி மகரத்துக்கு வந்து எல்லாமே ஜெயம் 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 அப்படி தான் போயிட்டு இருக்குது. நான் ஏதோ ஒரு வழியில் போய் பேசினாலும் அங்கே கரெக்டாக கோயின்சைட் ஆகுது. ரைட்டு, நம்ம கையில் ஒன்றும் கிடையாது, நம்ம எதுவுமே எழுதி வச்சுலாம் படிக்கிறது கிடையாது. அப்படியே ஃப்ளோவாக பேசிக்கிட்டே தான் இருப்பேன். சரியா? பேசிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு டயர்டாயிரும். சரியா? அப்புறம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், கனமாக இருக்கும், இருதயம் நெஞ்சு கனமாக இருக்கும். ஏன்னா பேசுகிறோம்ல, ஜீவன் தானே, பேச பேச அதுக்கு ஆகாரம் நல்லா சாப்பிடணும். நான் நான்வெஜ்ஜெலாம் ரொம்ப சாப்பிட மாட்டேன், ரொம்ப ஆச்சாரமாக இருப்பேன். ஒரு முட்டை சாப்பிட்றது கூட ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து பக்தியில் ஊறிட்டோம். அதெல்லாம் ரொம்ப ஒரு இதாக இருக்குது. ரைட்டு, அது என்னோடய சாய்ஸ், என்னுடைய இது பழக்க வழக்கம். ஸோ இறைப்பணிலையும் ஆன்மீக பணியிலும் ஜோதிட பணியிலும் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஆச்சாரம் பார்ப்பேன். ரைட் நேயர்களே, இப்போ வந்து சொல்ல வந்த விஷயம் வந்து தைரியலட்சுமி. எஸ், தைரியலட்சுமி படத்தையும் கொடுக்குறேன். தைரியலட்சுமி, மகரவேல், வீரகணபதி வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க, வீட்டில் கும்பிடுங்க. எந்த அளவுக்கு மகரத்துக்கு வேண்டிய சாமிகளை தெய்வங்களை நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை தீர்ந்து போயிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, சரியா? செவ்வாய் திசையோ, ராகு திசையோ, குரு திசையோ, சனி திசையோ, புதன் திசையோ எது நடந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த இப்போ உள்ள பிரச்சனைக்கு, இப்போ உள்ள ப்ரெசென்ட்டில் பிரச்சனை தீரும். 28ஆம் தேதி காலையில் 8 to 9 ஒரு பூஜை பண்ணிடுங்க. நெய்வேத்தியம்லாம் எப்படி வைக்கணும் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அது மாதிரி செஞ்சுருங்க. அதுக்கடுத்து 30ஆம் தேதி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. 30ஆம் தேதி குருவாரம், வியாழக்கிழமை, மிகச்சிறப்பு. குரு ராசியை பார்க்குறாரு. அன்றைக்கி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் வந்து மதியம் வரைக்கும் இருக்குது, 3 மணி வரைக்கும் இருக்குது, கரெக்டாக 2:56 வரைக்கும் இருக்குது. அதனால் அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணலாம். சரி, ஐப்பசி 13ஆம் தேதி. ஸோ ஒன்று வந்து ஐப்பசி 11, ஒன்று வந்து ஐப்பசி 13, அக்டோபர் 28, அக்டோபர் 30, 2 நாளில் ஒரு நாள் சாமி கும்பிட்ருங்க. சரியா? காலையில் கும்பிட்டுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, வீடியோ லென்த்து இதோடு முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் பலன்கள்லாம் கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எப்படியே ஒரு 30-40 நிமிஷம் பேசுவேன். இப்போ எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னு தெரியல, அதையும் பார்த்துருவோம். 21 நிமிஷம் தான் பேசியிருக்கிறேன். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்படியே ஒரு 30 நிமிஷம் பேசினா தான் பேசுகிற மாதிரி இருக்கும். வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, செவ்வாயை மையப்படுத்தி சொல்லிட்டேன். செவ்வாய் வந்து ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். மூத்த சகோதரர்களில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். 2ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். தொழில் நல்லபடியாக இருக்கும். குடும்ப தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். குடும்பமாக ஃபேமிலியாக தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து குடும்பத்தில் நல்ல பழக்கமாக இருக்கும். சகோதரன், அண்ணன், தம்பி எல்லோரும் சம்பாதிச்சு வீட்டுக்கு நல்லபடியாக கொடுப்பீங்க. அடுத்து 3ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல அமைப்பு தான். சரியா? இளைய சகோதரன் துடிப்பாக இருப்பான். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், இப்படியே ஒருக்கன் எப்படி வெல்லும். தம்பி வந்து தங்க கம்பியாக இருப்பார். உங்கள் உடன் பிறந்த இளைய சகோதரன் நல்லா இருப்பார். அதுபோல் 3 குடைவன் வந்து ராசியாக பார்க்கறதுனால இளைய தம்பி வந்து வீட்டுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். தம்பிகள் வந்து கொடுத்து உதவாங்க. உங்கள் தம்பின்னு ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், தம்பியோ இளைய சகோதரம், தங்கச்சியாக கூட வச்சுக்கலாம். ஆனால் தங்கச்சி வந்து அடுத்த வீட்டுக்கு போயிடும். தம்பி தான் என்றைக்குமே கடமைப்பட்டவன். உங்கள் வீட்டுக்கு வந்து நல்லபடியாக செய்வார். சரியா? தம்பி வருகை இருக்கும். தம்பியால் கொஞ்சம் பொருளாதார உதவி இருக்கும். தம்பி வந்து உங்களை பார்ப்பார். தம்பியால் ஒரு பெனிஃபிட் இருக்கும். 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அம்மா உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு வந்து உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் வரலாம். ரத்த சம்மந்தப்பட்ட பிணிகள், பிளட் ப்ரெஷர், சுகரு, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க, அவசரப்படாதீங்க. குடும்ப விஷயத்தில் பொறுமையாக இருங்க. அக்கம் பக்கம் குடும்பத்துக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போகணும். சரியா? ஒரு இன்டெகிரேஷன் நல்லபடியாக வச்சுக்கணும். சரியா நேயர்களே? அது நல்லா இருக்கணும். அடுத்து வந்து 5ஆம் இடத்தையே பார்க்குறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் பொறுமையாக இருங்க, பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. பிள்ளைகள் ஒரு மாதிரியாக இருந்தாலுமே பார்த்துக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற போகிறாது. பிள்ளைகள் எப்படின்னா உங்கள் பேச்சை கேட்காதுங்க, அதுக்கு சௌகரியத்துக்கு இருக்குங்க. ஆனால் அது நல்லாயிருக்கும். அவங்க விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. தான் நினைக்கிறது கரெக்டுன்னு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒத்து போகாது. இப்படி மாறுபட்ட நிலையில் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். பெற்றவங்க தான் என்றைக்கு விட்டு கொடுத்து போகணும். சரியா? பிள்ளைகள் அப்படி தான் இருக்கும். அந்த பிள்ளைகள் என்றைக்கு பெற்றவங்களாம் மாறுறாங்களோ அன்றைக்கி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க, இப்படித்தானே நம்மளை வளர்த்துருப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் பொறுத்து இருக்கணும். காலம் தான் சில பேருக்கு பதில் சொல்லும். சரியா நேரில்? இன்றைக்கி காலம் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லுது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமை உடையார் எல்லாம் உடையார். கடந்த 27ஆம் தேதி போன 27/9/2025 கரூரில் நடந்த கூட்டம் கட்டுப்பாடற்ற கூட்டம். சரியா? கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல, கட்டுப்பாடற்ற கூட்டம். ஆண் பெண் அனைவரும் ஆட்டம் போட்டாங்க. அது பெரிய விபத்தாகிப்போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இது தெரியல. இன்றைக்கி எவ்வளவோ மாடர்ன் ஆகிப்போச்சு, எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, உலகமே கையில் வந்துருச்சு, செல்ஃபோனில் வந்துருச்சு. அந்த ஃபோனில் இருந்தே அந்த கூட்டத்தை பார்த்துருக்கலாம். நேரடியாக போகிறேன்னு சொல்லி வேலை வெட்டிக்கு போனவங்க, வேடிக்கை பார்க்க போனவங்க எல்லாருமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு 41 உயிரை நம்ம இழந்துருக்குறோம். சரியா? இது ரொம்ப ஒரு தலைகுனிவு. இது வந்து ஒரு பேரிழப்பு, பேரிடர். சரியா? மனிதனால் மனிதனுக்கு உண்டான பெரிய ஒரு இழப்பு. கவனமாக இருக்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பிள்ளைகள் தாப்பம் பேச்சை கேட்காத பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லுவேன். சரியா நேர்களே? அறிவுரைன்னு இல்லை, உள்ளதை தான் சொல்கிறேன். நம்ம ஒன்றும் இல்லாதெல்லாம் திரிச்சு இதெல்லாம் சொல்லலை. நிஜத்தில் நடந்திருக்கு. நம்ம நாட்டிலே நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலே நடந்திருக்குது. சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டம் போடுற இடத்துலலாம் கவனமாக இருக்கணும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போகக்கூடாது.
ஆண் பெண் கவனமாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த இளைய தலைமுறைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த நாடு வந்து உங்களை நம்பி தான் இருக்குது. விவேகானந்தர் சொன்ன மாதிரி இளைஞரை நம்பி தான் இந்தியாவே இருக்குது. அதனால் இளைஞர்கள் நல்லபடியாக இருக்கணும். குறிப்பாக 30 வயதுக்கு உட்பட்டவர்கள்லாம் கவனமாக இருக்கணும். படிக்கிறது முக்கியம் கிடையாது, படித்தபடி நடக்கணும், பண்பை வளர்த்துக்கணும், பெரியவங்க பேச்சை கேட்கணும். எதுவும் கண்ணோட வந்துட போகிறது கிடையாது, கவனமாக இருக்கணும். எனக்கு சில காட்சியெல்லாம் பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்னுடைய காலத்துலலாம் அப்படி இல்லை. என்னுடைய காலத்திலையும் இப்பயும் என்னுடைய காலத்தில் அரசியல் இருந்தது, எல்லார் காலத்திலும் இருந்தது. அந்த காலத்திலேருந்தே சினிமா இருக்குது. எம்கேடி தியாகராஜ பாகவதர், பியூ சினிமா காலத்திலேருந்தே திரைப்படம் இருக்குது. தமிழ்நாட்டின் முதல் சூப்பர் ஸ்டார் 2 பேர் தான் அந்த காலத்திலே இருக்குது. நம்ம அப்பா, நம்ம பெரியப்பா, இன்றைக்கி ஒரு 80 வயசு தாண்டவங்க, 90 வயசில் இருக்கிறவங்களாம் பார்த்தோம்னா அந்த காலத்து பியூ சின்னப்பா, எம்கேடி தியாகராஜ பாகவதர் ரசிகராக இருப்பாங்க. அந்த காலத்தில் திரைப்படம் இருந்தது, நல்லா பாடியிருப்பாங்க, நல்லா பாடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி, நிறைய நடிகர்கள்லாம் நல்ல நடிகர்லாம் இருந்திருக்கிறாங்க, நல்வழிப்படுத்திருக்கிறாங்க. தேசிய படம்லாம் நடந்திருக்கு, தேசிய நாட்டுக்காக சுதந்திர போராட்டத்துக்கெல்லாம் படம் நடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா நிறையா இருக்குது. எம்கேடி தியாகராஜ பாகவதர் வந்து திருச்சியில் வந்து திருவம்பூர் ஊரையே கொடுத்துட்டாராம். அவருக்கு வந்து வெள்ளைக்காரன் கொடுத்துருக்குறான். இதை வந்து நீ வச்சுக்கோ, இந்த ஏரியாவே நீ வச்சுக்கோ சொன்னதுக்கு, இல்லை எனக்கு வேண்டாம் நாட்டுக்கேன்னு கொடுத்துட்டாரான். திருச்சியில் திருவம்பூர், இது வந்து சரித்திரம், கூகுள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். திருவம்பூர் ஊரை வந்து அவரே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாராம். ஒரு ஊரையே கொடுத்துருக்குறான் வெள்ளைக்காரன். அவனுடைய ஆட்சியில் வந்து ஒரு நடிகருக்கு, அப்போ அவர் தான் நம்பர் 1 நடிகர். அவருக்கு வந்து ஏதோ ஒரு பாராட்டு பண்ணி அந்த ஊரை வச்சுக்கோங்க அப்படின்னு இருக்கான். அவர் எனக்கு வேண்டாம், இது நாட்டு மக்களுக்கு கொடுத்துருன்னு தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. அப்பேற்பட்ட நடிகர்கள்லாம் வாழ்ந்த இடம் இந்த தமிழ்நாடு. எம்கேடி தியாகராஜ பாகவதர் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து இருக்குது, சாகா வரம்பட்டு இருக்குது. சரியா? திருச்சி சம்மந்தப்பட்டவர் தெரியும், அவர் திருச்சிக்காரர் தான், அவர் லால்குடி சேர்ந்தவர் எம்கேடி தியாகராஜ பாகவதர். ஓகே நேரில் எதுக்கு சொல்ல வரேன்னா, சினிமா மோகம் இருக்க வேண்டியதான், ஆனால் அது வந்து எல்லை மீறி போயிடக்கூடாது. அது வந்து நமக்கு வந்து அதை வந்து ஒரு பாதகத்தை கொடுத்துடக்கூடாது, கவனமாக இருக்கணும். எதுக்கு ஆரம்பித்தேன்னா, இந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பித்தேன். தாய் தப்பனுக்குள்ள உறவு, பிள்ளைகள் வந்து அவங்க பேச்சை தான் இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து செவ்வாய் வந்து ஏன் இப்போ கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன்னா, செவ்வாய் வந்து ஒரு பாவ கிரகம், 75% பாவர், ஆட்சி பெறாரு. அவர் ஒரு நெருப்பு கிரகம், ஆனால் நீர் ராசியில் தான் உட்காந்துருக்கிறார், குரு பார்வையில் தான் இருக்கிறாரு, அடக்கி தான் வாசிப்பார். இருந்தாலும் செவ்வாய் பார்வை பெற இடங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு, ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்குறது நல்லதான், கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் உத்தியோகத்து பாருங்க கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, பதட்டம் இருக்கும், பதட்டத்தை குறைச்சிக்கோங்க. சரி, ஐடி வேலையில் பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குற வேலையில் பார்க்குறவங்க, இவங்களாம் கவனமாக இருக்கணும். டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, கிளர்க்கிற வேலை பார்க்குறவங்க, பணி சுமை அதிகமாக இருக்கும், பதட்டம் இருக்கும், கவனமாக இருக்கணும். இப்படியே சொல்லிட்டே போகலாம் நேர்களே. சரியா? அதுமாதிரி கணவன் மணி உறவு நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா குரு இருக்கிறதுனால எல்லாம் நச்சுன்னு இருக்கும். ஆனால் குரு வந்து ராசிக்கு வந்து 3 கூட வந்தால் கணவன் மணி உறவில் சில கருத்து வேறுபாடு இருந்தாலுமே எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். அவர் வந்து ராசியை பார்க்குறாரு. எப்படி இருந்தாலும் நீங்கள் மகர ராசி தானே, கணவன் மணி எப்படி இருந்தாலுமே ஒருத்தர் வந்து கண்டிப்பாக மகர ராசியாக தான் இருப்பீங்க. இந்த வீடியோ கேட்குறவங்க, நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மகர ராசியில் இருப்பீங்க. ஆனால் குரு பார்க்குறாரு. ஸோ கண்ட்ரோலை நீங்கள் கண்ட்ரோல் ஆயிடுவீங்க. எது தரப்பில் பிரச்சனை பண்ணாலுமே நீங்கள் ஆஃப் ஆயிடுவீங்க. சரிப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவீங்க. அதனால் பிரச்சனை 50% தீர்ந்து போயிடும். இதுதான் முக்கியம். என்றைக்குமே ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல நம்ம ஒதுங்கி போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையோட வீரியம் குறைஞ்சிரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா 8ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசு தரப்பில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? 8ஆம் இடத்துக்கு கேந்திரமாக செவ்வாய் வரக்கூடாது. ஒரு அசுபசானத்துக்கு செவ்வாய் கேந்திரமாக வரக்கூடாது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அசுபசானத்துக்கும் மறையணும். இன்றைக்குமே பாவகிரகங்கள் வந்து அசுபசானத்துக்கு 3, 6, 11 உட்காந்துருக்கணும். அசுபசானத்துக்கு உபசான சாணத்தில் உட்காந்துருக்கணும். ஸோ தூரத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். ரொம்ப வேகமாக போகக்கூடாது, கூட்ட நெரிசலில் சிக்கக்கூடாது. அடுத்து வந்து பரவாயில்ல, அடுத்து வந்து 9ஆம் இடத்து 11ஆம் இடத்துல இருக்கார், நல்லா இருக்கும். அப்பா வழியில் நல்லா ஏற்றமாக இருக்கும். பங்காளிகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, பங்காளிகள், அண்ணன் தம்பி, பங்காளி விஷயத்தில் நல்லாயிருக்கும். அந்த சந்தோஷத்தோடு அப்படியே குலதெய்வத்துக்கு போய்ட்டு வந்துடுங்க. சரியா? கரெக்டாக மேட்சாது பார்த்தீங்களா? வேத ஜோதிடர் என்றைக்குமே பொய்த்து போகாது. ஜோதிடர்கள் வேணால் பிரித்து பேசுவாங்க, ஆனால் வேத ஜோதிடர் என்றைக்குமே பொய்த்து போகாது. ஸோ அந்த இணைப்பு நல்லாயிருக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார், தொழில் நல்லாயிருக்கும், குடும்ப தொழில் நல்லாயிருக்கும், தொழிலில் லாபம் இருக்கும், குரு மங்கள யோகம் இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் தொழில் வியாபாரத்தில் வந்து வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க, படக்குன்னு பேசிடாதீங்க. வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் நாவடக்கம் இருக்கணும். சரியா? கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அடக்கி வாசித்தோம்னா நல்லாயிருக்கும். சில நேரம் படக்குன்னு பேசுகிறோம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக வந்து நல்ல படத்தை நல்லா தூக்கம் வரும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, படத்தை நல்லா தூக்கம் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பார்வையில் இருக்கிறாரு, கொஞ்சம் இதாக இருப்பீங்க. சரியா? தூக்கத்தில் வந்து கொஞ்சம் நல்லா இதாக தான் இருப்பீங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது கண்ட இடத்துல படுத்தாலும் தூக்கம் வந்துடும். சில பேருக்கு சில இடத்துல படுத்தாலும் தூக்கம் வரும், ஆனால் சில நேரத்தில் எந்த இடத்துல படுத்தாலும் சில பேர் தூங்கிடுவாங்க. அது மாதிரி அமைப்பில் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நல்லா இருக்குங்க. ஓகே,
எல்லாம் சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு வந்துட்டேன். இன்னும் சொல்லலாம். செவ்வாய் சொன்ன மாதிரி சுக்கிரனுக்கும் சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு விதமான பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். உறவு முறையில் மாறும், உத்தியோகத்தில் மாறும், தொழிலில் மாறும், அதே மாதிரி வியாபாரத்தில் மாறும். அந்த என்ன தொழில் என்ன வியாபாரம் அதையும் சொல்லலாம். நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஆனால் அது நேரமாயிட்டே இருக்கும். வீடியோவில் கேட்குறவங்களுக்கு வந்து என்னடா ரொம்ப பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து சொல்கிறேன் நான். பட் புதன் எப்படி சார் இருக்கிறாரு? புதன் வந்து 6, 9 கூடையவர் தான். 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ல் புதன் இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க. சரியா? தொழிலில் ஒரு கணக்காக இருப்பீங்க, கன் மாதிரி இருப்பீங்க. சரியா? கணக்கு வழக்கில் கரெக்டாக இருப்பீங்க. வியாபாரத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? வியாபாரத்தில் மிகச்சிறப்பாக இருப்பீங்க. வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சூரியனும் வந்து சேர்றாரு. சில எதிர்பாராத சம்பவங்கள் நடந்தாலுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா வீடு கொடுத்தவனா ஆட்சி பிடிச்சி வந்துடுவார். ஸோ வியாபாரம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். சூரிய நாராயண யோகம், லட்சுமி நாராயண யோகம், சுக்கராதித்ய யோகம் எல்லாமே வந்து 10ஆம் இடத்துல இருக்குது. 10ஆம் இடம் வலுப்புறது, கர்மம் வலுப்புறதுனால நல்லா இருப்பீங்க. கோயில்களுக்கு போவீங்க, இறைநாமத்தை சொல்லுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து போடுறேன். தொடர்ந்து நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். இந்த வீடியோவிலேருந்து இதோடு முடிச்சுக்கிறேன். சரியா? அந்த 2 நாள் வழிபாடு பண்ணுங்க. நிறைய எடுத்து வச்சுட்டு இருந்தேன், அதை நானாக பேசிட்டேன். சரியா? நட்சத்திரத்துக்கு கூட எடுத்து வச்சுருந்தேன். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் இந்த சந்திராஷ்டமத்தை மட்டும் சொல்லிவிட்டு வீடியோவை நிறைய பண்ணுறேன். உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. நவம்பர் 13ஆம் தேதி. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அதை மட்டும் சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து 26. இன்றைக்கி தேதி என்ன? 24 தானே? 26 நவம்பர் 26, நவம்பர் 28, அக்டோபர் 26, அக்டோபர் 28, நவம்பர் 1, 8, 10. அதுக்கடுத்து நான் சொல்கிறேன். நான் நவம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே அடுத்த வாரத்தில் வீடியோ போடுறேன். உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்க சிவ வழிபாடு பண்ணிக்கோங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து திருவோணத்துக்கெலாம் தனியாக பலன் எடுத்து வச்சுருந்தேன், சொல்ல முடியல, இந்த வீடியோவில் சொல்ல முடியல. அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், நட்சத்திரத்துக்கு வேணால் பலன்கள் சொல்கிறேன். திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. நவம்பர் 14ஆம் தேதி தான். அடுத்து இன்னும் நாள் இருக்குது. நவம்பர் 14 தான் சந்திராஷ்டமம். அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 26, அக்டோபர் 26, அக்டோபர் 29, நவம்பர் 2, 8, 11. இந்த நாட்கள்லாம் அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரங்க பெருமாளை கும்பிடுங்க. சரியா? இதெல்லாம் இஷ்ட தெய்வம். சரியா? பெருமாளை கும்பிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்குது. அவிட்டத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து நவம்பர் 15 வருகிற நவம்பர் 15 சந்திராஷ்டமம். அதிர்ஷ்ட நாட்கள் அப்படி பார்த்தோம்னா அக்டோபர் 26, 27, அடுத்து நவம்பர் மாதம் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி. ஓகே நேர்களே, அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்க. சரியா? கந்தசஷ்டி 27ஆம் தேதி அன்றைக்கி வந்து முருகனை சொல்லுங்கள், முருகநாமத்தை சொல்லுங்கள், கந்தசஷ்டி படிங்க, நல்லாயிருக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு. ஸோ 3 நட்சத்திரத்துக்குமே சந்திராஷ்டமத்தை சொல்லியிருக்கிறேன், அதிர்ஷ்ட நாட்களை சொல்லியிருக்கிறேன், இஷ்ட தெய்வத்தை சொல்லியிருக்கிறேன். சரியா? இஷ்ட தெய்வம் வேறு. உத்திராடத்துக்கு சிவன், திருவோணத்துக்கு பெருமாள், அவிட்டத்துக்கு வந்து முருகப்பெருமான். வாழ்த்துக்கள் நேரில். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேகாரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.